அன்னைக்கு மார்னிங் விஜய் அவரோட வீட்ல தான் இருந்திருக்காரு. அவர் எங்கேயும் போகல யுவரான. போலீஸோட கவனத்தை விஜய் பக்கம் டைவர்ட் பண்ண அவர் பண்ண ஐடியா தான் வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜனை மிரட்டி ஸ்பாட்ல விஜய் இருந்ததா கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஹானர். நீங்க இருங்க பிபி, என்ன ப்ரூஃப்னு கேட்க போறீங்க அதானே? எஸ் மை லார்ட். நானே கேட்டுக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. சீரியஸ்னஸ் தெரிஞ்சுதானே இந்த அலிகேஷன் வைக்கிறீங்க? எஸ் மை லார்ட். இப்ப அதுக்கான எவிடன்ஸ் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்களா? பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் ஹாஸ்பிட்டல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தத நேர்ல பார்த்தா சாட்சி இருக்கு மை லார்ட். விஜயின் மனைவி காவேரியோட அக்காவின் கணவர் தான் அந்த டெய்லர் குமரன். வெளியில சாட்சி ரெடி பண்ண முடியல போல, அதான் அவசரத்துக்கு நூடுல்ஸ் செய்யற மாதிரி அவங்க வீட்ல உள்ளவங்களையே சாட்சிக்கு ரெடி பண்ணிருக்காங்க. பாவம் டிஃபென்ஸ் லாயர் கொஞ்சம் பெட்டராவே யோசிச்சிருக்கலாம். அந்த குமரன் இவருக்கு ரிலேட்டிவா? எஸ் மை லார்ட். என்ன நினைச்சிட்டு உங்க ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க? வீக்கான ஒரு எவிடன்ஸ், அதையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. இதுல எப்படி நீங்க ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு இவரோட பண பலத்தாலையும் இவருக்கு இருக்கிற செல்வாக்காலையும் அப்பாவி நம்பிராஜனை மிரட்டி கோர்ட்டுக்கு வர விடாம செஞ்சிருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் போய் இது வரைக்கும் இவர் சொன்னதுல உண்மை நம்பிராஜ் அப்பாவிங்கிறது மட்டும் தான். அவர் அப்பாவிங்கிறனாலதான் பசுபதி அவரை மிரட்டி போய் கேஸ் கொடுக்க வச்சிருக்கான் சார். என்னோட கோ பிரதர் குமரன் மூலமா எனக்கு உண்மை தெரிஞ்சதால இதுக்கு மேல நம்பிராஜனை வெளியில விட்டு வச்சா உண்மை கண்டிப்பா வெளியே வந்துருமே தான் அவரை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கா. அதனாலதான் பசுபதி அப்ஸ்காண்ட் ஆயிருக்கு. எனது கட்சிக்காரர் விஜய் கம்ப்ளைண்டர் நம்பிராஜனை அவங்க மிரட்டுவாங்கன்னு சொல்றது ஒரு பொது புத்தி யுவரான. அப்படி மிரட்டி காரியம் சாதிக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனா பணக்காரங்கன்னா எல்லாரும் அப்படிதான் சொல்ற மாதிரி ஒரு வாதத்தை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வைக்கிறார். இத கோர்ட் ஏத்துக்க கூடாது யுவரான. அப்ஜெக்ஷன் மை லார்ட். பணக்காரங்கனால இப்படித்தான் நான் எங்கேயுமே ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனா அக்யூஸ்ட் விஜய் அப்படிப்பட்டவங்க தான் நான் சொல்றேன். அதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? இல்ல இது பொய்யான வழக்குன்னு கோர்ட்டார் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. நீங்க என்ன கேட்டீங்க? கம்ப்ளைண்டர் நம்பிராஜனை உங்க தரப்புல மிரட்டுனாங்கிறதுக்கு ஆதாரம் தானே?